டிஎம்கே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தின் ஒரு மிகப்பெரிய எதிரி. அப்புறம் எந்த அளவுக்கு எதிரின்னு கேட்டா, नमस्कार, आज की बात में आपका स्वागत है। मैं हूँ गुप्ता सर। अचानक रैली में तमिल बोलने लग गए पीएम मोदी। आर्टिफिशियल इंटेलिजेंस से उनके हिंदी भाषण को तमिल भाषा में कन्वर्ट किया जा रहा है। டிஎம்கே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தின் ஒரு மிகப்பெரிய எதிரி. அப்புறம் எந்த அளவுக்கு எதிரின்னு கேட்டா, டிஎம்கே தமிழ்நாடுவின் கடந்த காலத்தோட அதோட பாரம்பரியத்தின் எதிரியும் கூட. நான் அயோத்தியாவுல ராமர் கோயிலுடைய பிரதிஷ்டை நடக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடுக்கு வந்திருந்தேன். நான் இங்க பழைய முறைப்படி தீர்த்த யாத்திரைக்காக வந்திருந்தேன். ஆனா டிஎம்கே அரசாங்கம் இங்க என்ன பண்ணாங்க? டிஎம்கே அயோத்தியாவுல பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடக்கும்போது அத மக்கள் பார்க்கிறதுக்கு தடை விதிக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து தமிழ்நாடுடைய அரசாங்கத்துக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்க வேண்டியதாயிடுச்சு. ஒரு தடவை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, அந்த ஆளுங்களோட மனசுல நம்மளுடைய நாடு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய மகா புருஷர்கள், நம்மளுடைய பாரம்பரியம், இந்த எல்லா விஷயங்கள்லயும் எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குன்னு. அது மட்டும் இல்ல, ஒரு தடவை தில்லியில பாராளுமன்றத்தோட புது கட்டிடம் கட்டினப்போ தமிழ் பாரம்பரியத்தோடைய மகான அடையாளமாக இந்த பூமியின் ஆசீர்வாத முறையில நாங்க புனிதமான செங்கோல புது பாராளுமன்ற கட்டடத்துல நிறுவனம் பண்ணினோம். ஆனா இந்த ஆளுங்க இருக்காங்களே, டிஎம்கே காரங்க, அவங்க அதையும் கூட பாய்காட் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த செங்கோல நிறுவனம் விஷயம் பிடித்தமில்லாம போயிடுச்சு. இப்ப அவங்க முழு வீச்சுல திட்டுறதுலயும் கெட்ட வார்த்தைகள் பேசுறதுலயும் இறங்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தையே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களே யோசிங்க, டிஎம்கே அப்புறம் காங்கிரஸ் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு எப்ப தடை விதிச்சாங்களோ அப்பவும் சும்மாதான் இருந்தாங்க. இவங்க இருக்காங்களே, தமிழ் கலாச்சாரத்தை முழுசா அழிக்க நினைக்கிறாங்க. இது எங்களோட அரசாங்கம் தான், என்டிஏ உடைய அரசாங்கம். அது ஜல்லிக்கட்ட மறுபடியும் முழு வீச்சோட கொண்டாடுறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய கௌரவம். ஜல்லிக்கட்டா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய அடையாளமா இருந்தாலும் சரி, இங்க உள்ள கலாச்சாரமா இருந்தாலும் சரி, உங்களுடைய இந்த மோடி இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த தாக்கமும் வரவிட மாட்டேன். அப்புறம் இன்னொன்னு, இதுவும் மோடியினுடைய கேரண்டி. आज की बात में आपका स्वागत है। हम ब्रेकिंग न्यूज, राजनीतिक समाचार, खेल समाचार, अपराध समाचार, ज्योतिष समाचार, शिक्षा समाचार, स्थानीय और अंतर्राष्ट्रीय समाचार आदि को कवर करते हैं। हमें यूट्यूब, फेसबुक, इंस्टाग्राम, ट्विटर, वेबसाइट, व्हाट्सएप और टेलीग्राम पर फॉलो करें। अगर आप चैनल में नए हैं और अगले अच्छे वीडियो के लिए, और अगर चैनल अच्छा लगा हो तो लाइक करें, शेयर करें, सब्सक्राइब करें। जय हिंद। नेक्स्ट मिलते हैं सुबह 8 बजे, रात को 8 बजे।